தற்போதைய அண்மை செய்தியாக டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி உட்பட 11 ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தொடர் முழக்கமிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். டெல்லி முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அண்ணல் அம்பேத்கர் பகத்சிங் படங்கள் அகற்றப்பட்டு விட்டதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியிருந்தது. டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி உட்பட 11 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி உட்பட 11 ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அது டெல்லி சட்டமன்றத்தில் இன்றைய தினம் துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவினுடைய உரை நடைபெற்று வந்தது. அப்போதுதான் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் தொடர்ந்து அவருடைய உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டார்கள். குறிப்பாக அதாவது முதலமைச்சர் தனது அலுவலகத்திலிருந்து அம்பேத்கர், பீம்சிங் போன்றவர்களுடைய புகைப்படங்களை நீக்கியதற்கு நேற்றைய தினம் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினார்கள். இன்று இரண்டாவது நாளாக சட்டமன்றம் கூடிய போது துணைநிலை ஆளுநருடைய உரை நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர் உரையாற்றும் போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டார்கள். ஜெய் பீம் என்ற முழக்கங்களை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். இதன் காரணமாக தற்போது எதிர்கட்சி தலைவர் ஆதிஷி உட்பட 12 எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம்தான் டெல்லி சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் தொடங்கியது. நேற்று 70 உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பிறகு இன்று இரண்டாவது நாளான இன்றைய தினம் ஆளுநருடைய உரை இடம்பெற்றது. ஆளுநருடைய உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி அரசினுடைய தற்போதைய போக்குக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டார்கள். அப்போதுதான் இந்த 12 பேரும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சபாநாயகர் விஜேந்திர குப்தா இவர்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்.